இந்த சம்மில் பாருங்கள், இஃப் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா ஈக்குவல் டு பி அண்ட் சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு கியூன்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் இதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நமக்கு பிக்கும் கியூக்கும் நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணி எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். எல்ஹெச்எஸ்ஸை எடுத்துட்டு ஆர்ஹெச்எஸ்ஸை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கே கொடுத்துருக்காங்களா அதுலேருந்து பி ஸ்கொயரும் கியூ ஸ்கொயரும் முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ பிக்கு வந்து நமக்கு இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து பி ஸ்கொயரை கண்டுபிடிச்சிக்கலாம். பி ஸ்கொயர்னால் இதுக்கு ஸ்கொயர் போடணும் இல்லையா, அப்போ இது என்ன ஆகும், காஸ் பவர் 4 தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். அதே மாதிரி கியூ வந்து நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து கியூ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்போ இதுக்கு ஸ்கொயர் போட்டால் என்ன ஆகும், சைன் பவர் 4 தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து எல்ஹெச்எஸில் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். எல்ஹெச்எஸ் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், பி ஸ்கொயர் q ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 3ன்னு இருக்கா. இதில் எடுத்துகிட்டு வந்து போடலாமா, பி ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்களா, இதை எடுத்துகிட்டு வந்து எழுதிக்கலாம். காஸ் பவர் 4 தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா, கியூ ஸ்கொயர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்ட்டு போட்டுக்கலாம். சைன் பவர் 4 தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா, இங்கே இன்ட்டுல எழுதிக்கலாம், பி ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க. அப்போ காஸ் பவர் 4 தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கியூ ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா சைன் பவர் 4 தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 3. இங்கே பாருங்கள், இங்கே சைன் ஸ்கொயர் இருக்குது, இங்கே சைன் பவர் 4 இருக்குது. அப்போ இது என்ன பண்ணலாம், இதை 2 டைம்ஸ் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த காஸ் ஸ்கொயரை இங்கேயும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இங்கே கிடைக்குது. அதை எடுத்து எழுதிக்கோங்க, சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் பார்த்திங்கன்னா இங்கே பை 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ நமக்கு எல்சிஎம் எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா தான் இதுக்கு எல்சிஎம்மாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு டேர்ம் கூட எல்சிஎம் போட்டு மல்டிப்ளை பண்ணும்போது இதுதான் எல்சிஎம். இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது சைன் ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு காஸ் பவர் 4 தீட்டா இன்ட்டு காஸ் பவர் 2 தீட்டா என்ன ஆகும்னா காஸ் பவர் 6 தீட்டாவாக மாறிடும். அதே மாதிரி இது கூட எல்சிஎம் போடும்போது காஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா கூட சைன் பவர் 4 தீட்டா மல்டிப்ளை ஆகிட்டு சைன் பவர் 6 தீட்டா வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டினாமினேட்டர் 1 இருக்கிறதுனால இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது 3 இன்ட்டு இது அப்படியே வந்துடும். ஸோ இது அப்படியே எழுதிக்கோங்க, 3 இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்துடும். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இது ரெண்டும் சேம் தானே, சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா கேன்சல் ஆகிடும். இப்போ நமக்கு இங்கே என்ன வந்திருக்கு அதை எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா எழுதிக்கலாம், சைன் பவர் 6 தீட்டா எழுதிக்கலாம், ப்ளஸ் அதுக்கப்புறம் காஸ் பவர் 6 தீட்டா ப்ளஸ் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வந்திருக்கு. இப்போ இந்த சைன் பவர் 6 தீட்டாவை எப்படி எழுதலான்னா சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் கியூப்னு எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், பவர் ரெண்டும் மல்டிப்ளை ஆகிட்டு நமக்கு சைன் பவர் 6 தீட்டாவே கிடச்சிரும். அதே மாதிரி இந்த காஸ் பவர் 6 தீட்டாவை எப்படி எழுதலான்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் கியூப்னு எழுதலாம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணாலும் இதே தான் நமக்கு கிடைக்க போகுது. இங்கே என்ன இருக்குது, 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னா அது கூட நம்ம 1 வந்து மல்டிப்ளை பண்ணலாம், இல்லை 1 வந்து டிவைட் பண்ணாலும் அதே தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த நம்பர் கூட நான் 1 வந்து மல்டிப்ளை பண்ணாலும் இதே தான் கிடைக்க போகுது. அந்த 1 வந்து நான் எப்படி எழுத போகிறேன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுத போகிறேன். ஏன்னா இதோடைய இது ஒரு ஐடென்டிட்டி இல்லையா, இந்த ஐடென்டிட்டியோடைய வேல்யூ வந்து 1 நமக்கு தெரியும். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 நமக்கு தெரியும். ஸோ இது கூட அதை மல்டிப்ளை பண்ணாலும் இதே தான் கிடைக்க போகுது. ஸோ இது எக்ஸ்ட்ரா நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஏன் இதை நான் ஆட் பண்ணுறேன்னா இது வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு ஏ இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குங்க, சைன் ஸ்கொயர் இருக்கு இல்லையா. அப்போ ஏ இங்கே பாருங்கள், இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் ஏ, இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் பி. அப்போ இதை பதிலாக என்ன எழுதிக்கலாம், பி. இது பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் இங்கே இருக்குது ஏ ப்ளஸ் பி. இது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூபுடைய ஃபார்முலா. ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷன் தான் நமக்கு இங்கே இருக்குது. இந்த ஏ ப்ளஸ் பி வரணுன்றதுக்காக தான் நான் இதை இங்கே எழுதியிருக்கேன். அவ்வளோதான், இது எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிடலாம், ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப்னு எழுதிடலாம். இது வந்து ஃபார்முலா. அப்போ ஏ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா, அதுக்கு ஹோல் கியூப்னு போட்டுக்கலாம். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானா 1ன்னு நமக்கு தெரியும். 1க்கு கியூப் போட்டோன்னா நமக்கு 1 தான் கிடைக்கும். நம்ம ஆர்ஹெச்எஸில் நம்ம 1 தான் ப்ரூவ் பண்ணணும். அதுதான் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு போட்டுக்கலாம். தேர்ஃபோர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு நமக்கு கிடச்சிடுச்சு.